வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு சூழ்நிலைங்க நீங்க என்ன எழும்பி எழும்பி நிக்கணுங்க. அப்போ தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அதிசயங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க என்றால் என்ன மக்களே? பரிசேயரும் சதுசேயரும் சொன்னாங்களா, தேவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்றீங்களா, அது எங்க இருக்கு? யாருங்க அவங்கலாம்? வேதத்தை வாசித்த வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். அநேகர் கற்றுக் கொடுக்கிறவர்கள் கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யம் புதிய ஏற்பாட்டிலே பரலோக ராஜ்யம் இருக்கு, என்ன எங்க இருக்கு பரலோக ராஜ்யம்? ஆண்டவர் சொன்னாரே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதே. பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு தெரியுங்களா? நம்ம உள்ளத்துல இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த உள்ள மாதிரி ஒரு கேடு கட்ட உள்ளம் எங்குமே இல்லைங்க. ஹல்லேலூயா. மக்களுக்குள்ள உள்ள எப்படி கிட்டமா குழப்பத்தின் ஆவி, கேடான சிந்தனைகள். ஹல்லேலூயா. அதனால அவர்களுக்கு முதலாவது ராஜ்யம் தேட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. உனக்குள்ளே இந்த ராஜ்யம் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மனுஷனுக்கு முன்பாக நீதிமான் என்று காட்டுகிறாய். எப்பொழுதும் என்ன பண்றோம்? நம்ம உள்ள வச்சுட்டு, ஐயோ நான் ரொம்ப நல்லவன் நல்லவங்க நானு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறா. ஆனா உன் உள்ளத்திலே தேவ ராஜ்யம் இருக்கிறதே, உனக்கு அது பயம் இருக்கிறதா? அப்படி என்றால் என்ன? உன் உள்ளத்தை உருவாக்குனவரே அவர்தான். உனக்கு ஒரு உள்ள இருக்கு என்று சொன்னதை அறிவு கொடுத்தவர் அவர்தான். அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லிரோம், என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கப்பா, அது எல்லாம் கொடுப்பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பணம் வேணுமா பணம் கொடுப்பார், வறுமை இருக்கா செழிப்பாக்கும், எல்லாம் கொடுத்துரும். அவர் எதை பார்க்கிறார் தெரியுங்களா? உங்க உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆடுக்கு பின்னா போனாங்க, அவர் அரசனாக மாற்றினார் கர்த்தர். ஏன் தெரியுங்களா? தாவீதின் உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். வெளியே தோற்றத்தை பார்த்து கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க மாட்டார். உன் உள்ளத்தை